கொஞ்ச நாள் முன்னாடி டிடிஎஃப் வாசன் கரூரில் இருக்க பிரேம ஹாலுக்கு வரான்னு நியூஸ் கேட்டு நாங்களாம் ஃபேமிலியோட போயிருந்தோம் பார்க்குறதுக்கு. போய் பார்த்தா அங்கே பிக் பாஸ் தாமரை இருந்தாங்க, அவங்களோட ஃபோட்டோ எடுத்துருக்கோம். பிக் பாஸ் ஐக்கிய பேர் வந்தாங்க, அவங்களோட ஃபோட்டோ எடுத்துருக்கோம். கடைசியில் டிடிஎஃப் வாசனோட ஃபோட்டோ எடுக்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க டைமில் என் பையன் ஒரு இடத்துல நிற்க மாட்டேன்ட்டான், ஓடுறான். அவங்களோடய ஓடி எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. கடைசியில் ஒரு வழியாக டிடிஎஃப் வாசனை கண்டுபிடிச்சி உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு போனால் பயங்கர கும்பல். எங்கடா இந்த கும்பலில் போய் ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவர் கிட்டத்தட்ட அவர் கிளம்பிட்டார். வாய்ப்பு இல்லை அதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பயங்கர கும்பல், நெருங்க முடியாத கும்பலாக இருக்க, எங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்ட்டு நாங்களும் சரி பார்த்தாச்சு, சரி கிளம்புவோம் அப்படின்ட்டு கிளம்புனா பார்க்கிங் சைடில் வண்டி எடுக்கிற டைமில் வந்து பக்கத்தில் பசங்கள்லாம் சவுண்டு போட்டுட்டு இருந்தாங்க. என்னடா சவுண்டு விசாரிக்க போனால் அங்கே தான் வந்து தலைவனை வந்து ரூமில் வந்து பதுக்கி வச்சிருக்காங்க. ரைட்டு, இதான் சான்ஸ், இந்த ஃபோட்டோ எடுத்துடலாம். அங்கேயோட இங்கே கும்பல் கம்மியாக இருக்குது, ரூமுக்குள்ள கால் எப்படி வெளியே வந்து தான் ஆகணும். நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியில் கரெக்டாக ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. அது இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக இல்லை, ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு ஒரு படத்தில் ஹீரோ என்ட்ரி பார்க்குற மாதிரி இருந்துச்சுங்க. வெளியே வந்தார், செம்ம கும்பல். அங்கேயே ஃபோட்டோ எடுக்கிற வாய்ப்பு இல்லை, எங்கே எடுக்கிறது, பின்னாடி இருக்கவங்களாம் மணி போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. என்னால் போய் நவரே உங்களை கையில் குழந்தை வச்சுக்கிட்டு சரி பரவாயில்ல, ஃபோட்டோ எடுக்காட்டி என்ன, நேரில் பார்த்தாச்சு, அவர் வீடியோ எடுத்தாச்சு, ஃபோட்டோ எடுக்காட்டி என்ன பரவாயில்ல கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்புற டைமில் அவர் எங்களை நோட் பண்ணிட்டார் போல். நாங்கள் கிளம்புறதை பார்த்துட்டு அவர் அந்த கையில் குழந்தை வச்சுருக்காங்க வழி விடுங்கன்னு சொல்லுவோம். எல்லாம் வழி விட்டாங்கப்பா, சும்மா சொல்லக்கூடாது, வழி விட்டோன்னே அதுக்கப்புறம் நாங்கள் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரைட்டு ஓகே வந்தது ஃபோட்டோ எடுத்தாச்சு அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, மனுஷன் என்ன இடத்துக்கு போனாலும் இந்த தலைக்கணுங்கிறது கொஞ்சம் கூட இல்லைங்க. ரொம்ப சாதாரணமாக இருந்தார், எல்லாத்துக்கும் சலிக்காமல் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு. வரணும், நிறைய படங்கள் பண்ணணும், நிறையா அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும். உங்களுக்கு டிடிஎஃப் வாசன் எவ்வளோ பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு வீடியோவில் சந்திப்போம். பை.